வணக்கம் மக்களே. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி என்ற தலைப்புல உள்ள பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாடல் பார்க்க போறோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிற டாபிக்க பொறுத்த அளவுல இந்த மாடல்ல இருந்து அதிகமான கணக்குகளை கேட்டிருக்காங்க சரிங்களா. சரி, அப்படி என்னங்க மாடல் ரிப்பீட்டடா ரொம்ப கேட்டிருக்காங்க சரிங்களா. ரொம்ப ரிப்பீட்டடா கேட்ட ஏரியானா அதுல இதுவும் ஒண்ணு இந்த டாபிக்ல சரிங்களா. சரி, அப்படி என்னங்க மாடல்னு கேட்டீங்கன்னா அசல் கேட்பாங்க சரிங்களா. அதாவது மேல இருக்கக்கூடிய இந்த 4ல ஏதோ எதனாலும் கொடுத்துட்டு அசல் கேட்பாங்க. அதாவது தனிவட்டி, காலம், வட்டி வீதம், மொத்த தொகை, இந்த 4 இன்ஃபர்மேஷன்ல எதனாலும் மாத்தி மாத்தி கொடுத்து அசல் கேட்பாங்க சரிங்களா. அசல் பிரின்சிபல் கேட்பாங்க. அசல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த மாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல் சரிங்களா. அந்த மாதிரி மாடல் தான் இந்த வீடியோ முழுக்கமே பார்க்க போறோம். சரி, இந்த ஒரு வீடியோல இந்த மாடல் முடிஞ்சிருமான்னு கேட்டா கிடையாது. ஒரு 4 வீடியோ பிளான் பண்ணி வச்சிருக்கேன் சரிங்களா. சரி, வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பேசிக்ல இருந்து போவோம் சரிங்களா. சரி, ஃபார்முலா எப்பவும் போல ரீகேப் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து கணக்குல போயிடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டிக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா PNR/100 சரிங்களா. தெரிஞ்ச விஷயம் தான். சரி, SIனா என்னது? தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். N அப்படின்னா காலம், இயர்னு சொல்லுவாங்க. சரி, காலம்னா இங்க வருடத்தை தான் குறிக்கு சரிங்களா. சரி, இதுக்கு முன்னாடி உள்ள சொன்ன கணக்குகள்ல என்னெல்லாம் சொன்னமோ அது எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் சரிங்களா. சரி, N அப்படிங்கிற காலத்திற்கு பதிலாக என்னதெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா இயர்னு கொடுத்துட்டா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. ஒருவேளை மாதங்களோ நாட்களோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம அந்த மாதங்களையும் நாட்களையும் வருடமாக மாத்தணும் சரிங்களா. சரி, ஒருவேளை மாதம் கொடுத்துட்டாங்க, மந்த் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கொடுத்திருக்கக்கூடிய மந்த்தை 12ஆல வகுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வருடமாக மாறிடும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 7 மாதம்னு கொடுத்துட்டாங்கன்னா அதை நீங்க 12ஆல வகுத்துட்டீங்கன்னா அது வருடமாக மாறிடும் சரிங்களா. அந்த 7/12 அப்படிங்கிறது வருட கணக்காக மாறிடும் சரிங்களா. ஒருவேளை நாட்கள், டேஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கொடுத்திருக்கக்கூடிய நாட்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 100 நாட்கள், 300 நாட்கள் அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா கொடுத்திருக்கக்கூடிய நாட்களை 365ஆல நீங்க வகுத்துட்டீங்க அப்படின்னா அதுவும் வருட கணக்காக மாறிடும் சரிங்களா. சரி, Pனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பிரின்சிபல் சரிங்களா, அசல். சரி, இருக்கட்டும். முதல் ஃபார்முலா முடிஞ்சிருச்சு சரிங்களா. இப்போ ரெண்டாவது ஃபார்முலா A = P + SI. சரி, Pயும் SIயும் நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க. ஏன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா மொத்த தொகை, அமௌண்ட் சரிங்களா. அதாவது வட்டியும் முதல்னு சொல்லுவாங்க. வட்டியும் முதலும் சேர்ந்தாதான், முதல்னா பிரின்சிபலை குறிக்கும் சரிங்களா, அசலை குறிக்கி. வட்டியும் முதலும் சேர்ந்தாதான் அது அமௌண்ட். அதாவது அசல் மற்றும் தனி வட்டியினுடைய கூடுதல் தான் என்னது? மொத்த தொகை சரிங்களா. அமௌண்ட்னா என்னது? பிரின்சிபல் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட சம்மா தான் என்ன சொல்லுவோம்? அமௌண்ட்னு சொல்லுவோம் சரிங்களா. சரி, இப்போ கணக்குள்ள டைரக்டா போயிடலாம். என்ன கேட்டிருக்காங்க? The simple interest at 5% per annum for 5 years will be ₹5 on a principal of. அதாவது ஒரு ஆண்டிற்கு 5% தனி வட்டி வீதம் 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி ₹5 எனில் அசலான மதிப்பு யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2016 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஆண்டிற்கு 5% தனி வட்டின்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா. சரி, ஒரு ஆண்டிற்கு தனி வட்டி 5% கொடுத்துட்டாங்க. ஆனா எந்த அசலுக்குன்னு சொல்லி கொடுக்கல சரிங்களா. ஏதோ ஒரு தொகைக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துல தனி வட்டி போடுறாங்க சரிங்களா. ஒரு வட்டி போடுறாங்க, ஆனா அந்த தொகை என்னன்னு தெரியல சரிங்களா. ஏதோ ஒரு தொகைக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துல தனி வட்டி போட்டோம் அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அசல், பிரின்சிபல்னு சொல்லுவோம் சரிங்களா. அப்போ அந்த பிரின்சிபலை தான் இங்க நம்மளுக்கு கொடுக்கல, நம்ம அதை தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. பிரின்சிபலை தான் கண்டுபிடிக்கணும். அசல் என்ன அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. முதல் பாயிண்ட் இதுதான். சரி, முதல்ல அசலை கண்டுபிடிக்க போறோம். சரி, இந்த அசலுக்கு எவ்வளவு வட்டியா? 5% வட்டியா சரிங்களா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 5%. சரி, இருக்கட்டும். மற்றும் தனி வட்டி, சரி 5% தனி வட்டி வீதம் 5 ஆண்டுகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. 5 ஆண்டுகள்னா என்னது? N = இங்க 5 ஆண்டுகள்னே கொடுத்துட்டாங்க. அதனால இதுல எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவையில்லை சரிங்களா. ஆண்டுகளை தான் கொடுத்திருக்காங்க. சரி, இருக்கட்டும். ரூபாய், அதாவது 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்னவாக இருக்குதா? தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்குதா? ₹5 இருக்குதா. அப்ப அந்த அசல் என்ன? இதுதான் கேள்வி சரிங்களா. கேள்வி புரிஞ்சிருச்சா? சரி, நம்மளுக்கு இருக்க ஃபார்முலா 2 ஃபார்முலா தான். அதுல பிரின்சிபல் எந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம்னா SI = PNR/100 சரிங்களா. இந்த ஒரு ஃபார்முலா தான். இந்த ஒரு ஃபார்முலா வச்சு தான் 4 விஷயங்களை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்போம் மாத்தி மாத்தி சரிங்களா. இங்க நம்மளுக்கு பிரின்சிபல் அசல் கொடுத்தாலோ, வருடம் கொடுத்தாலோ, வட்டி வீதம் கொடுத்தாலோ, தனி வட்டி கொடுத்தாலோ இந்த ஒரு ஃபார்முலா வச்சு தான் கண்டுபிடிப்போம் சரிங்களா. சரி, இப்போ இங்க நம்மளுக்கு அசலை தான் கண்டுபிடிக்கணும். அசலை மட்டும் வலது பக்கம் வச்சுக்கிட்டு மத்த எல்லா மதிப்பையும் இடது பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா
அதுதான் அசலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சரிங்களா. அப்போ SI இன்ட்டு P மட்டும் வலது பக்கம் இருக்கட்டும், NR/100 இடது பக்கம் கொண்டு போகலாம் சரிங்களா. அப்போ 100 இடது பக்கம் போவேல இன்டு, அதாவது மல்டிபிளிகேஷனுக்கு போகும், N-உம் R-உம் இடது பக்கம் போவேல டிவைடுக்கு போகும் சரிங்களா. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஈக்குவல் டு P சரிங்களா. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை இப்படி மாத்திருக்கோம். இது ஒரே ஃபார்முலா தான் சரிங்களா. சரி இருக்கட்டும். இப்போ SI சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியும் எவ்வளோ, 5 ரூபா இன்ட்டு 100 பை காலம் வருடம் எவ்வளோ, 5 வருடம் சரிங்களா. அப்போ 5 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 5% ஈக்குவல் டு P சரிங்களா. அப்போ ஒரு 5 கேன்சல் பண்ணிக்கலாம். ஓர் 5 5 ஈரஞ்சா 10 சரிங்களா. அப்போ பிரின்சிபல் அசல் எவ்வளோ, 20 ரூபாய். ஆப்ஷன் டி தான் சரிங்களா. சரி அடுத்த கணக்கு போயிடுவோமா. என்ன கொடுத்திருக்காங்க, if Meena gives an interest of ₹45 for 1 year at 9% per annum, she has borrowed the amount of 4x, then find x. அதாவது மீனா 9% வட்டி வீதத்தில் ஒரு வருடத்திற்கான தனி வட்டி 45 தருகிறார் மற்றும் அவர் கடனாக பெற்ற தொகை 4x எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2022 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விங்க. அதாவது மீனா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கடன் வாங்குறாங்க சரிங்களா. சரி கடன் வாங்குறாங்க, எவ்வளவு கடன் வாங்குறாங்க, 4x கடன் வாங்குறாங்க சரிங்களா. சரி 4x சொல்லி அவங்க கடன் வாங்கின தொகையை இப்படி கொடுத்துட்டாங்க சரிங்களா. சரி இருக்கட்டும். அந்த கடன் இவங்க வாங்கி இருக்கக்கூடிய இந்த 4x அப்படிங்கிற கடனுக்கு வட்டி வீதம், வருடாந்திர வட்டி வீதம் எவ்வளவுனா 9% சரிங்களா. அப்போ அந்த 9% தனி வட்டி போட்டா அவங்க எவ்வளவு கடன்காரனுக்கு கொடுக்கணும் அப்படின்னா வட்டி 45 ரூபாய் வட்டி கொடுக்கணும் சரிங்களா. தனி வட்டி எவ்வளவு கொடுக்கணும், 45 ரூபாய் வட்டி கொடுக்கணும். இங்க 4x அப்படிங்கிறது தான் அசல் சரிங்களா. அப்போ P அப்படிங்கிறது அசல். ஏன், இந்த 4x அப்படிங்கிற இந்த தொகைக்கு தான் 9% வட்டி சரிங்களா. அப்போ இந்த தொகைக்கு ஒரு வட்டி வந்துச்சு அப்படின்னா, குறிப்பிட்ட சதவீதத்துல வட்டி வந்துச்சுன்னா அதுதான் நம்ம அசல்னு சொல்லுவோம் சரிங்களா. அப்போ 4x அப்படிங்கிறது இங்க அசல். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 9% வட்டி வீதம் வருடத்திற்கு 9% சரிங்களா. சரி இருக்கட்டும். தனி வட்டி, அதாவது தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இங்க என்னன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 45 ரூபாய் சரிங்களா. ஒரு வருஷத்துக்கு அவங்க கட்ட வேண்டிய வட்டி 45 ரூபாய் சரிங்களா. அப்போ எவ்வளவு கொடுத்திருக்காங்க, ஒரு வருடத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அப்ப n என்னன்னு கொடுத்திருக்காங்க, 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சரி மேல பார்த்த மாதிரியே தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா தான் எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். SI ஈக்குவல் டு PNR/100 சரிங்களா. அப்போ இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கொடுத்திருக்காங்க 45 ஈக்குவல் டு P என்னன்னு கொடுத்திருக்காங்க 4x கொடுத்திருக்காங்க இன்ட்டு n என்ன கொடுத்திருக்காங்க 1 இன்ட்டு R என்ன கொடுத்திருக்காங்க 9/100 சரிங்களா. இங்க நம்மளுக்கு எல்லா மதிப்புமே கொடுத்துட்டாங்க. ஆனா என்னதான் கண்டுபிடிக்கணும், இந்த எக்ஸினுடைய மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. சரி கொஸ்டின் நல்லா புரிஞ்சிருச்சா. சரி இப்போ சால்வ் பண்ணிடுவோம். ஓர் 4 4 இரி 4 8 மிச்சம் 2 I 4 20 சரிங்களா. சரி எக்ஸ மட்டும் வலது பக்கம் வச்சுக்கிட்டு மத்த எல்லா மதிப்பையும் இடது பக்கம் கொண்டு போயிடும் சரிங்களா. அப்போ 45 இன்ட்டு 25 இடது பக்கம் போவேல மல்டிபிளிகேஷனுக்கு போகும் சரிங்களா. இருக்கட்டும் பை 1 9 இடது பக்கம் போவேல டிவைடுக்கு போகும். 1 இன்ட்டு 9 ஈக்குவல் டு எக்ஸ் சரிங்களா. அப்போ ஓர் 9 9 I 9 45. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 25 125 சரிங்களா. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு எவ்வளவு 125. ஆப்ஷன் சி தான் சரியான விடை சரிங்களா. சரி அடுத்த கணக்கு போயிடுவோமா. Kumaravel has paid simple interest on a certain sum for 2 years at 10% per annum is 750. Find the principal. அதாவது இங்க sum அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இங்கிலீஷ் क्वेश्चनல sum அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது பிரின்சிபல் தான் கொடுத்திருப்பாங்க சரிங்களா. சரி இருக்கட்டும். குமாரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து 750 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2022 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி மற்றும் 7th நியூ புக்ல உள்ள கேள்வி சரிங்களா. அதாவது என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா குமாரவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாராம். அவரு ஒரு குறிப்பிட்ட தொகையை 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள், அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு சரிங்களா. ஒரு குறிப்பிட்ட தொகைனா என்ன சொல்றாங்க, அசலை தான் சொல்றாங்க சரிங்களா. பிரின்சிபல் தான் சொல்றாங்க சரிங்களா. இந்த குறிப்பிட்ட தொகை அப்படின்னு சொல்றது அசல். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் நம்ம 10% வட்டி போடுறோம் சரிங்களா. அந்த அசலை அவங்க இங்க கொடுக்கல சரிங்களா. அந்த அசலை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரிங்களா. அந்த இந்த குறிப்பிட்ட அசலுக்கு வட்டி
வீதம் எவ்வளவா 10%. சரிங்களா, 10%. அப்போ ஆர் எவ்வளவுங்க 10%. எத்தனை ஆண்டுகளுக்கு 2 ஆண்டுகள் கழித்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, அப்போ இங்க என் எவ்வளவு சொல்லியிருக்காங்க 2 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 2 ஆண்டுகள் கழித்து அவரு அந்த வட்டி மட்டும் எவ்வளவுன்னு கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட தொகைக்கு வட்டி எவ்வளவுன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா 250 ரூபாய் வட்டி கொடுக்குறாரு. சரிங்களா, அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க. சரிங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி எவ்வளவு கொடுக்குறாரா 250 ரூபாய் கொடுக்குறாரா. என்ன கேட்டிருக்காங்க, அசலை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதேதான் ஃபார்முலா எதுவும் சேம் தான். SI ஈக்குவல் டு PNR/100. சரிங்களா, சரி இங்க நம்மளுக்கு SI என்ன கொடுத்திருக்காங்க 750 ஈக்குவல் டு P என்ன கொடுத்திருக்காங்க அதான் கண்டுபிடிக்கணும். இன்டு N என்னது 2 இன்டு R என்னது 10/100. சரிங்களா, அப்போ ஒரு சேவர் கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரு 2 2 I 2 10. அப்போ P மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மத்த எல்லாம் வலது பக்கம் கொண்டு போயிடுவோம். அப்போ 750 இன்டு மல்டிப்ளிகேஷன் போகும். சரிங்களா, இன்டு 5 ஈக்குவல் டு P. சரிங்களா, அப்போ P ஈக்குவல் டு 750 இன்டு 5 3750. சரிங்களா, ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் டி தான் சரி. சரி, அடுத்த கணக்கு போயிடுவோமா. அடுத்த கணக்கு ரொம்ப 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 முக்கியமான கணக்கு பாப்பா. The simple interest at x% of x years will be rupees x on a sum of principal என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரிங்களா, சம்னாலே பிரின்சிபல் தான் குறிக்கும். சரிங்களா, சரி ஆண்டிற்கு x% வட்டி வீதம் x ஆண்டுக்கு ரூபாய் x தனி வட்டியாக கிடைக்கப்பெறும் அசல் தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. 2016 2017 2022 குரூப் 1 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா, இந்த எக்ஸ்ன்னு கொடுத்திருக்காங்களா அப்படிலாம் நீங்க பயப்படவே வேண்டாம். கொடுத்திருக்கதான் நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஆன்சர் வர போகுது, அவ்வளவுதான். வேற ஒரு மேட்டருங்க கிடையாது. சரிங்களா, சரி என்னதெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு முதல்ல பாப்போம். ஆண்டுக்கு x% வட்டி வீதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, அப்போ இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க x% கொடுத்திருக்காங்க. சரிங்களா, சரி x% வட்டி வீதம் x ஆண்டுகளுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அப்போ இங்க இயர் கொடுத்திருக்காங்க, ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க x ஆண்டுகள்னே கொடுத்திருக்காங்க. சரிங்களா, ரூபாய். சரிங்களா, அந்த x ஆண்டுகளுக்கு ரூபாய் x தனிவட்டியாக கிடைக்கப்பெறும். சரிங்களா, x அப்படிங்கிறது என்னது தனிவட்டியாக கிடைக்கப்பெறும். தனிவட்டினா என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் x. சரிங்களா, கிடைக்கப்பெறும் அசல். அதாவது இன்னொருக்க கோர்வையா சொல்றேன் பாருங்க. ஒரு அசல் இருக்குது. அந்த அசலுக்கான தனி வட்டி வீதம் x% எத்தனை வருடங்களுக்கு x வருடங்களுக்கு. அந்த தனி வட்டி தான் எவ்வளோ x. சரிங்களா, அப்போ அந்த அசலை காண்க, இதான் கேள்வி. சரிங்களா, கேள்வி புரிஞ்சிருச்சா? கொஸ்டினை நல்லா புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா, சரி ஒரே ஃபார்முலா தான். ஃபார்முலா என்னது SI ஈக்குவல் டு PNR/100. சரிங்களா, சரி இப்போ நம்மளுக்கு x அதாவது SI என்னங்க கொடுத்திருக்காங்க x தான் கொடுத்திருக்காங்க. சரிங்களா, இருக்கட்டும். P இங்க நம்மளுக்கு என்னன்னு கொடுத்திருக்காங்க அதுதான் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, இன்டு N என்ன கொடுத்திருக்காங்க அதுவும் x ஆண்டுகள் தான். இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது x%. சரிங்களா, அப்ப x/100. சரி இருக்கட்டும். P மட்டும் வலது பக்கம் வச்சுக்கிட்டு மத்த எல்லா மதிப்பையும் இடது பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ x இன்டு 100 இடது பக்கம் போவேல மல்டிப்ளிகேஷனுக்கு போவோம். x இன்டு x இடது பக்கம் போவேல டிவைடுக்கு போவோம். சரிங்களா, x டிவைடட் பை x இன்டு x ஈக்குவல் டு P. சரிங்களா, இங்க ஒரு x கேன்சல் பண்ணிக்கலாம். P ஈக்குவல் டு 100/x என்பதுதான் சரியான விடை. ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் B தான் சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நான் ஏதாவது திருத்திக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.